வணக்கம் மச்சீஸ் யூடியூப் ஷார்ட் சீரிஸோட எபிசோட் 77. ஸோ போன எபிசோடில் இந்த வாட்ஸ்அப் ஆப்பை பற்றி அதெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறத பற்றி உங்களுக்கு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த எபிசோடில் ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் வியூஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இதில் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. அதை கிளியர் அவுட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஒரு வீடியோ, ஓகேங்களா? ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இருந்தால் மட்டும் லைக் பண்ணிக்கோங்க, இல்லைனா இந்த வீடியோக்கு டிஸ்லைக் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ விஷயத்துக்கு வருவோம். சில பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, யூடியூப்பில் நம்ம ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணுறோம், யூடியூப்லேருந்து வர வியூஸ் தான் ஆர்கானிக் வியூஸு, மற்ற எந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து வந்தாலும் அது இன்ஆர்கானிக் வியூஸ் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிக்கிறாங்க. பட் அது வந்து கிடையாதுங்க. இப்போ நீங்கள் யூடியூப்பில் போட்ட வீடியோவோட லிங்க்கை ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, ட்விட்டரு, இன்ஸ்டாகிராம்னு எதில் வேணாலும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். எந்த சோசியல் மீடியாவில் வேணாலும், நான் சொன்னது மட்டும் இல்லை, இதை தாண்டி எதில் வேணாலும் நீங்கள் ஷேர் பண்ணலாம் தாராளமாக, ஓகேங்களா? அதிலிருந்து வர வியூஸ் எல்லாமே ஆர்கானிக் வியூஸ் தான். பட் அந்த சோர்ஸ் தான் வந்துட்டு மாறும். அதாவது சோர்ஸ் வந்துட்டு யூடியூப்பை தாண்டின சோர்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். மற்றபடி நீங்கள் அதை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ணலாம். ஸோ போன எபிசோடில் இந்த வாட்ஸ்அப்லாம் பண்ணாதீங்கன்னு நான் சொன்னது, அதுக்குன்னே நிறையா ஆப்ஸ் இருக்குது. ஃப்ராடத்தனம் பண்ணுறதுக்கு, ஃபோர்ஜரி பண்ணுறதுக்கே ஆப் இருக்குது. அதை யாரும் யூஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான் போன எபிசோடில் நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ இப்போ இந்த இன்ஆர்கானிக் வியூஸ் அப்படிங்கிறது அதுதான். இப்போ ஒருத்தவங்களோட வீடியோவில் போய்ட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுறீங்க, நான் உங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், நீங்கள் பதிலுக்கு என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் அல்லது அப்ளிகேஷன்ஸ் மூலியமாக மற்றவங்களை காண்டாக்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறது. ஒரு வியூ அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு செகண்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. அப்படி வந்தாலே வந்துட்டு அது இன்ஆர்கானிக் வியூவில் கனெக்ட் ஆயிரும். ஏன்னா அவங்க வீடியோ பார்க்குற நோக்கத்தில் வந்திருக்க மாட்டாங்க உங்கள் சேனலுக்கு. ஜஸ்ட் அவங்க என்டர் ஆகி சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்காக வந்திருப்பாங்க, அவ்வளோதான். அதில் வேறு எதுவும் பெருசாக நடந்திருக்காது. ஸோ இந்த ஆர்கானிக் இன்ஆர்கானிக் இது ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்களே போயிட்டு வாண்டடாக அப்ளிகேஷன்ஸ், வெப்சைட்ஸு, சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி வியூஸை ஜென்ரேட் பண்ணுறது எல்லாமே இன்ஆர்கானிக் வியூஸில் வந்துடும். இன்ஆர்கானிக் வியூ கவுண்ட் அதிகமாச்சு அப்படின்னா சேனல் காலி, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. பட் அதுவே ஆர்கானிக் வழிகளில் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோஸ் யூடியூப்பில் போட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சேனல் வந்துட்டு நிறைய பேரோட ரெக்கமெண்டேஷனில் போய் நிற்கும், வியூஸ் ஆட்டோமேட்டிக்காக அதிகமாக போகும், ஓகேங்களா? அது எல்லாமே ஆர்கானிக் வியூஸ் தான். யூடியூப்பை தாண்டி நம்ம வீடியோ மார்க்கெட்டிங் பண்ணணும், அதாவது ப்ரொமோட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸு, நான் சொன்ன இந்த வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டர் எதாக வேணாலும் இருக்கலாம், எதில் வேணாலும் நீங்கள் ஷேர் பண்ணலாம், ஓகேங்களா? அதை எப்படி ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறேன்னு சொல்லிடுறேன். ஜஸ்ட் உங்களோட வீடியோக்கு கீழே ஷேர் அப்படிங்கிற பட்டன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி லிங்க் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த யூஆர்எல் மட்டும் காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் அங்கே போயிட்டு ஒரு மெசேஜாக டைப் பண்ணியோ அல்லது ஒரு ஃபோட்டோவை போட்டோ நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, வாட்ஸ்அப் எதில் வேணாலும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். அதுலேருந்து வர வியூஸ் எல்லாமே ஆர்கானிக் வியூஸில் தான் வரும். ஸோ இன்ஆர்கானிக் வியூஸ் கிடையாது, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஃபேஸ்புக்கில் போய்ட்டு நிறைய குரூப்ஸில் வந்துட்டு உங்களோட வீடியோ லிங்க்ஸை ஷேர் பண்ணுறது அதெல்லாம் தாராளமாக பண்ணலாம், தப்பே கிடையாது. பட் இந்த மாதிரி ஃபோர்ஜரி வேலை தான் பண்ணக்கூடாது. அதுலேருந்து வர வியூஸ் தான் வந்து இன்ஆர்கானிக் வியூஸு, அதுதான் நமக்கு ஆபத்து, நம்ம சேனலுக்கு ஆபத்து. ஸோ இதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. மற்றபடி எதில் வேணாலும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி யாருக்கு வேணாலும் நீங்கள் வந்து உங்களோட வீடியோஸை வாட்ஸ்அப்பில் கூட ஷேர் பண்ணலாம். பட் அவங்க பார்க்க மாட்டாங்க, அது வேறு விஷயம். பட் நீங்கள் யாருக்கு வேணாலும் ஷேர் பண்ணலாம், ஓகேங்களா? நீங்கள் யாருக்கு வேணாலும் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உண்மையாக உங்கள் கண்டென்ட் ஒருத்தவங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் தொடர்ந்து வீடியோஸை பார்ப்பாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. அடுத்தடுத்து எல்லாமே லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே நடக்கும். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் கண்டென்ட்டு, கன்சிஸ்டன்சி இது ரெண்டில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். வேறு எதுவுமே தேவையில்லை, எதுலேயும் போய் ஷேர் பண்ணுன்ற அவசியம் கூட இல்லை. ஸோ இவ்வளோ தான் விஷயம். ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரி வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, இல்லைனா டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். Until next, bye from Baba. Bye.